نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم ثم سواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والأبصار والأفئدة صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم ولا تدعوا على أولادكم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவது போல, குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத், அனைத்து ஆன்மாக்களும் எல்லா உயிரினங்களும் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்தும் மௌத்தை சுவைக்கக்கூடியது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போல, நம் அனைவருக்கும் ஒரு நாள் மௌத் என்பது நிச்சயம் நிகழப்போகிறது. அனைவருமே இந்த உலகை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கைக்கு நாம் அனைவருமே செல்லதான் போகிறோம். ஆகவே நம்முடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்பதை இங்கே நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தால் அவன் உண்மையான, அப்படி மறுத்தால் அவன் முஃமினே கிடையாது. அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான செய்திகளை, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்பவன் தான் உண்மையான முஃமின் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே நம்முடைய மௌத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கைக்காக நாம் தயாராகி கொண்டிருப்பது நம் அனைவரும் அறிந்த உண்மை. அடுத்து நாம் செல்லக்கூடிய அந்த மறு உலக வாழ்க்கைக்காக நாம் என்னென்ன முன் தயாரிப்புகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே நம்முடைய கேள்வி. ஏனென்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறைவான ஆயுளை, ஏறத்தாழ ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு தவணைதான், இடைப்பட்ட ஒரு வயதுதான் நமக்கு அமானிதமாக அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றார். நம்முடைய இந்த வயது, நம்முடைய இந்த ஆயுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். இந்த குறைவான ஆயுளை இன்றைக்கு நாம் எவ்வாறு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையினுடைய கொஞ்ச காலத்தை வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் வியாபாரத்திலே வளர்ச்சி காண வேண்டும், வாழ்க்கையினுடைய இன்னும் கொஞ்ச காலத்தை வசதியாக வீடு கட்டிக் கொள்வதற்கும், வீட்டை எவ்வாறு மேலும் மேலும் வசதியாக வைக்க வேண்டும் என்பதற்கும், வாழ்க்கையினுடைய இன்னும் கொஞ்ச காலத்தை சொத்து சேர்ப்பதற்காக,
நிலமாகவோ பணமாகவோ வாங்கி போட்டு சொத்து சேர்ப்பதற்காகவும், வாகனங்கள் அழகிய முறையில் விதவிதமான வாகனங்களை வாங்கி அழகு பார்க்கவும், இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட குறைவான ஆயுளை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் முழுக்க முழுக்க இதிலேயே நாம் செலவழித்து விடுகிறோம். குறைவான ஆயுள் முழுவதும் இதற்கே செலவாகிவிட்டால் நாளை மறு உலக வாழ்க்கைக்காக நாம் எந்த ஆயுளை வைத்து நாம் முன் தயாரிப்பு செய்ய போகிறோம்? ஏனென்றால் இது அழியக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகிலே நாம் எதையெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அவை அனைத்தையும் போகும் பொழுது இந்த உலகத்திலேயே தான் நாம் விட்டு செல்ல போகிறோம். எதையும் நம்மால் எடுத்துக்கொண்டு போக முடியாது. எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மூன்று காரியங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஏற்கனவே நாம் அதிகமாக இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். இதா மாத்தல் அபுது இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸின் சதகத்தின் ஜாரியத்தின் அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனை விட்டு அவனுடைய எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். அவனுடைய உறவு, அவன் சம்பாதித்த பொருள் அனைத்தும் அவனை விட்டு நீக்கப்பட்டுவிடும். கடைசியில் மூன்று காரியங்கள் மட்டும் அவனை பின்பற்றும். நம்முடைய மறு உலக வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் இருந்து நாம் எடுத்து போகக்கூடிய 3 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது சதகத்தின் ஜாரியத்து, நாம் செய்யக்கூடிய தான தர்மம். இரண்டாவது அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, நாம் இந்த உலகிலே யாருக்காவது கல்வி கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த கல்வி கற்றுக் கொடுத்ததின் நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய குழந்தை நமக்காக செய்யக்கூடிய துவா, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நம்முடைய சாலிஹான நல்ல அந்த குழந்தை நமக்காக செய்யக்கூடிய துவா நம்முடைய மௌத்துக்கு பிறகுண்டான வாழ்க்கைக்காக அது நம்மை வந்து கொண்டே இருக்கும். ஆக நாம் சம்பாதிக்க வேண்டியது இந்த 3 செல்வங்களை மட்டும்தான். ஏனென்றால் இதுதான் நம்முடைய நிரந்தர செல்வம். ஆனால் நிரந்தரமான செல்வங்களை இன்றைக்கு தூக்கி எறிந்துவிட்டு அழிந்து போகக்கூடிய, போகும் பொழுது விட்டு போகக்கூடிய அந்த செல்வங்களை தேடி இன்றைக்கு நம்முடைய ஆயுள் முழுவதையும் இன்றைக்கு இதிலேயே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே இன்னும் கொடுமை என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆயுள் இதிலே செலவானது போதாதது என்று நம்முடைய குழந்தையுடைய ஆயுளையும் நம்மை போன்று வீணாக்க நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் இன்றைக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை செல்வம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து தரக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமாக, மாபெரும் ஒரு பொக்கிஷமான ஒரு அன்பளிப்பு. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த குழந்தையுடைய பாக்கியத்தை தருவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரன். நான் நாடியவருக்கு நான் பெண் குழந்தையை தருகிறேன், நான் நாடியவருக்கு நான் ஆண் குழந்தையை அன்பளிப்பாக தருகிறேன், நான் நாடியவருக்கு இந்த இரண்டுமே இல்லாமலும் ஆக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே குழந்தை செல்வம் என்பது இந்த உலகோடு அது முடிந்து போகக்கூடிய செல்வம் கிடையாது. அந்த குழந்தை நமக்காக செய்யக்கூடிய துவா நாளை மறு உலகிற்கான நம்முடைய மிகப்பெரிய சொத்தே அதுதான். எனவே அப்படிப்பட்ட அந்த குழந்தையுடைய விஷயத்தில் இன்றைக்கு நாம் எவ்வளவு அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தைகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை கூறி அதனை நாம் இன்றைக்கு வளர்ப்பது கிடையாது. ஏதோ நம்மை போன்ற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அதுவே தானாக வளர்ந்து நாம் எவ்வாறு நம்முடைய ஆயுளை வீணாக்கி நம்முடைய மறுமைக்குண்டான காரியங்களை முன் தயாரிப்பு செய்யாமல் இருக்கிறோமோ
ஏறத்தாழ நம்முடைய குழந்தைகளும் அதே போல நம்மை பார்த்து, ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய முன்மாதிரியே அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை பார்த்து அந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்க கற்றுக்கொள்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் ஷரியத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களை நாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு என்பது நமக்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நம்முடைய பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏதோ அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை அது கேட்கக்கூடிய ஸ்கூலிலோ அல்லது அது வாங்கி கேட்கக்கூடிய பொருட்களிலோ அல்லது அது ஆசைப்படக்கூடிய வாகனங்களை வாங்கி கொடுப்பது மட்டும் ஒரு பெற்றோருடைய கடமை கிடையாது. இதையெல்லாம் விட அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு செயலையும் நன்றாக கவனித்து, அந்த குழந்தை பாவமான காரியம் எதையுமே நம்முடைய மௌத்து வரை செய்யாமல், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குழந்தையினுடைய ஆரம்பம் முதல் நாம் இந்த உலகை விட்டு பிரியும் வரை நம்முடைய குழந்தை சைத்தானுடைய சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் முழுமையாக பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இங்கே இருக்கிறது. குழந்தைகளுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை கணவன் மனைவி இருவரும் தேடும் பொழுது, உடலுறவு மூலமாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக ஈடுபடக்கூடிய அந்த நிகழ்வின் போதே ஒரு அழகிய ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அஸ்திவாரம் போடும் பொழுதே எவ்வாறு அஸ்திவாரம் போட வேண்டும் என்பதை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அஸ்திவாரமே இங்கே பேணுதலாக இல்லை என்று சொன்னால், அந்த குழந்தையிடத்திலே நாம் நல்ல குணங்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. தேடும் பொழுதே சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் இங்கே அறிவுரை தருகிறார்கள். கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே முதலாக அல்லது குழந்தைக்காக எப்பொழுது சேர்ந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்களையும் சைத்தானுடைய தீங்கை விட்டு, அதே போல எங்களுக்கு நீ தரக்கூடிய குழந்தையையும் சைத்தானுடைய தீங்கை விட்டு நீ பாதுகாத்தருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த குழந்தைக்காக வேண்டி நாம் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு அஸ்திவாரம் போடும் பொழுதே ஷரியத்தினுடைய இந்த அழகிய சட்டத்தை நாம் இன்றைக்கு தவற விட்டு விடுகிறோம். அஸ்திவாரம் எந்த அளவிற்கு நாம் இஹ்லாஸான முறையில் பேணுதலோடு இங்கே நாம் கடைபிடிக்கிறோமோ அதுதான் நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை இங்கே தீர்மானிக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, குழந்தை கருவறையிலே தங்கிய பிறகு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 10 மாத காலம் சுமக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஷரியத் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒரு தாயினுடைய வயிற்றில் 280 நாட்கள் அந்த தாயினுடைய கருவறையிலே அது இருக்கிறது. 40 வாரங்கள் அல்லாஹு தஆலா அந்த 10 மாதமும் அந்த சுமக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு மாதவிடாயை அல்லாஹு தஆலா தடை செய்து விடுகிறார். இன்றைக்கு அறிவியல் ரீதியாக ஏதேதோ காரணங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குழந்தை அவள் சுமக்கக்கூடிய அந்த 10 மாதம் முழுவதும் தொழுகைக்கு அந்த பெண்மணிக்கு இந்த மாதவிடாய் தடையாக இருக்கக்கூடாது, குர்ஆன் ஓதுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது, நல்ல அமல்கள் செய்வதற்கு, நோன்பு வைப்பதற்கு, எதற்குமே இந்த மாதவிடாய் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா 10 மாதம் முழுவதும் மாதவிடாயை தடை செய்து
அந்த பெண்மணி 10 மாதம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்து, ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது என்று நாம் நினைக்க வேண்டாம். வெளியே வந்து ஒரு 6-7 வயது ஆன பிறகுதான் ஒரு குழந்தைக்கு கருத்து தெரியும் என்று நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை கருவறையிலே இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு எல்லா விதமான, அதாவது கேட்கக்கூடிய திறன் 16வது வாரத்திலே கேட்கக்கூடிய திறன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸமஅ. முதலாவது கேட்கக்கூடிய திறனை அல்லாஹ் தஆலா கருவறையிலேயே அந்த குழந்தைக்கு தந்து விடுகிறார். இரண்டாவதாக 22வது வாரத்தில் அந்த குழந்தைக்கு பார்க்கக்கூடிய அந்த திறனை அல்லாஹ் தஆலா தருகிறார். வெளியே கடுமையான வெளிச்சம் அடிக்கும் பொழுது உள்ளே அந்த குழந்தை தன்னை அங்கே சுருக்கிக் கொள்ளும். 22வது வாரத்திலே பார்க்கக்கூடிய அந்த திறனையும் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைக்கு கருவறையிலேயே தந்து விடுகிறார். மூன்றாவதாக 32வது வாரத்தில் வெளியே கேட்கக்கூடிய சப்தங்களை, அதாவது 2 திறன் இப்பொழுது கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த குழந்தையால் கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். தான் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய செய்திகளை வல் அஃஇதத அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3வதாக சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா. மனதிலே பதிய வைக்கக்கூடிய திறனை 32வது வாரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைக்கு தருகிறார். எனவே கருவிலே இருக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு முக்கியமான 3 திறன்களும் கொடுக்கப்படுகிறது. எனவே எதுவுமே தெரியாது என்று இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அந்த 10 மாத காலம் அல்லாஹ் தஆலா மாதவிடாயை தடை செய்து அந்த பெண்மணி நல்ல சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். அவள் செய்யக்கூடிய அமலுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை ஒரு தக்வாவுடைய ஒரு சாலிஹான குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஒரு அழகிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா நமக்கு செய்து கொடுக்கிறான். ஆனால் இன்றைக்கு குழந்தையை வயிற்றிலே வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய அநியாயங்கள் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தவறான பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள், அடுத்தவரை பற்றி பேசக்கூடிய புறம் பேசுதல், தேவையில்லாத டிவி புரோகிராம்களை பார்த்து கொண்டு மணிக்கணக்கிலே போன் பேசிக்கொண்டு தான் கெட்டது போதாது என்று தன்னுடைய குழந்தையையும் இன்றைக்கு சேர்த்து கருவறையில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தை இன்றைக்கு கெட்டு விடுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்மிடத்தில் இருக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையினுடைய நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொண்டு, நம்முடைய குழந்தை வளர்ப்புடைய விஷயத்தில் அது வளர்ந்து வெளியே வந்த பிறகுதான் அதை கண்டிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு கணவன் மனைவி இருவரும் சேரும் பொழுதே அல்லாஹ்வுடைய அந்த இஹ்லாஸான நிய்யத்தோடு அங்கே சேர வேண்டும். குழந்தை தங்கிய பிறகு அதை சுமக்கக்கூடிய 10 மாதமும் பேணுதலாக நல்ல அமல்கள் செய்து அந்த குழந்தையை அங்கே நாம் கருவறையிலே வளர்க்க வேண்டும். அடுத்ததாக பிறந்து வெளியே வந்த பிறகு குழந்தை 10 மாத காலத்திற்கு பிறகு வெளியே வந்த பிறகு நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வது போல, எந்த குழந்தையாக இருந்தாலும் முதலிலே பொருந்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், சுமக்கும் பொழுதே தாமாக ஒரு முடிவெடுத்துக் கொண்டு, என்னுடைய இந்த குழந்தை எனக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் பிறக்கும், எனக்கு கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று நாம ஒரு ஆசையை மனதிலே வளர்த்து கொண்டு கடைசியில் பிறந்த பிறகு நம்முடைய எண்ணத்திற்கு மாற்றமாக நாம் நினைத்தது போல் பிறக்காமல் ஆண் குழந்தையை ஆசைப்பட்டவர்களுக்கு பெண் குழந்தையும், பெண் குழந்தையை ஆசைப்பட்டவர்களுக்கு ஆண் குழந்தையும் என்று மாற்றமாக பிறந்துவிட்டால் உடனே அந்த இடத்திலே முகத்தை சுளித்திக் கொண்டு ஒரு வருத்தத்தோடு இன்றைக்கு நாம் அதே போல நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் எந்த குழந்தையாக இருந்தாலும் அதை எனக்கு அல்லாஹ் தந்த அன்பளிப்பு இது,
ஏனென்றால் அல்லாஹ்வே குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் நாடியவருக்கு நான் அன்பளிப்பாக பெண் குழந்தையை தருகிறேன். வயஹபு லிமன் யஷாஉ துக்கூரா, நான் நாடியவருக்கு அன்பளிப்பாக ஆண் குழந்தையை தருகிறேன். அதே போல நான் நாடியவருக்கு இந்த இரண்டுமே இல்லாமலும் நான் ஆக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே குழந்தை என்பது ஒரு அழகிய ஒரு அன்பளிப்பு. அது எந்த அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதனை நாம் முதலில் முழு மனதோடு அதனை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய அந்த நிலையில் இன்றைக்கு நிறைய தவறுகள் நடக்கிறது. சிலருடைய வளமை, என்னுடைய குழந்தைக்கு 2 எழுத்திலே 3 எழுத்தில் தான் பேர் வேண்டும். ஒரு சிலருடைய வளமை முழுவதுமாக இன்டர்நெட்டிலே பார்த்து பேர் வைக்கக்கூடிய ஒரு காலம் இது. இன்டர்நெட்டில் பேர் வைத்து இன்டர்நெட்டிலே பேரை பார்த்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது ஒரு பெரிய தவறல்ல. ஆனால் இன்றைக்கு இன்டர்நெட் முழுவதும், அதனுடைய கண்ட்ரோல் முழுவதும் யூதர்களுடைய கையிலே இருக்கிறது. அதாவது இந்த பெயரை, இஸ்லாமிய பெயர்கள் என்கிற அந்த வலைதளங்கள், அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்கள் இஸ்லாமிய பெயர்களை அவர்களாக ஒரு அர்த்தத்தை வைத்து அதிலே ஒரு பெயரை பார்த்து அவர்கள் தரக்கூடிய தவறான அர்த்தத்தோடு இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய அந்த பெயருடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முன்னால் முஹம்மதுவும் இருக்காது, அல்லாஹுடைய பெயரை இணைத்து வைக்கக்கூடிய பெயரில் பின்னால் அல்லாஹுடைய பெயரும் இருக்காது. வெறுமனே பெயரை மட்டும் போட்டு வைத்திருப்பான். ஒரு சிலருடைய சமீபத்திலே ஒரு இடத்திலே ஒரு ஊரிலே ஒரு பெண் குழந்தைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஜானி. பார்க்க சுருக்கமாக சொல்லும் பொழுது லேசாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு வலைதளத்திலே பார்த்தேன் என்று சொல்லி ஜானி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தைக்கு. ஜானி என்று சொன்னால் விபச்சாரி என்பது தெளிவான அர்த்தம். ஜானி என்று சொன்னால் ஒரு விபச்சாரி. அவன் ஏதோ அழகிய மங்கை என்கிற ஒரு அர்த்தத்தை போட்டு வைத்திருப்பதை பார்த்து ஜானி என்கிற ஒரு கேவலமான ஒரு பெயரை தங்களுடைய குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு இடத்திலே நடந்த ஒரு உண்மையான செய்திகள். பர்ஜானா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பர்ஜானா என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பு என்று அதனுடைய பொருள். பெயர் வைக்கும் பொழுது அது எவ்வளவு இஹ்லாஸான முறையில் அழகிய பெயராக, சஹாபாக்களுடைய பெயராக அல்லது அல்லாஹுடைய திருநாமங்களில் இருந்து ஏதாவது ஒரு திருநாமத்தோடு அல்லாஹுடைய பெயரை இணைத்து அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரோடு முஹம்மது என்பதை இணைத்து அழகிய முறையில் அழகிய அர்த்தங்கள் கொண்ட நிறைய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் யோசிக்காமல் யாரோ ஒருவன் எதையோ போட்டு வைத்திருக்கக்கூடிய பெயருடைய அர்த்தங்களை பார்த்து இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் நம்முடைய குழந்தைக்கு வைக்கக்கூடிய அந்த பெயரை அழகிய முறையில் அர்த்தமுள்ள பெயராக வைக்க வேண்டும். சில இடங்களிலே ஆண்களுடைய அந்த காலத்திலே அப்படி ஒரு நடைமுறை இருந்துள்ளது. பெயர் வைப்பதிலே ஒரு ஷரியத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு பார்க்கவில்லை. அதாவது அவுலியாக்களுடைய பெயர் நாகூர் மீரான், அதே போல காலேசா, இதே போல அன்றைக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இது தவறல்ல. இருந்தாலும் நம்முடைய குழந்தைக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு பெயர் நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை, தலையெழுத்தை அது தீர்மானிக்க போகிறது. எனவே குழந்தை பெயர் வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்த்தமுள்ள அழகிய பெயரை நீங்கள் சூட்டுங்கள் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். சில இடங்களிலே பார்க்கலாம், ஷாஹுல் ஹமீத் என்று பெயர் வைத்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தவறான அர்த்தம் என்பதை இங்கே நாம் யோசிக்க வேண்டும். அப்துல் ஹமீத், அதாவது ஹமீத் என்பது அல்லாஹுடைய பெயர், புகழுக்குரியவன். அப்துல் ஹமீத் என்று சொன்னால் புகழுக்குரியவனுடைய அடிமை என்று பொருள். ஆனால் இங்கே அப்துல் ஹமீத் என்று வைக்காமல் ஷாஹுல் ஹமீத், ஷாஹ் என்று சொன்னால் அரசன், புகழுக்குரியவனுடைய அரசன், அதாவது அல்லாஹுக்கு மேல் இவர் அரசர் என்பது போல அதனுடைய அர்த்தம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெயர் வைக்கும் பொழுது
நல்ல அர்த்தம் உள்ள உண்மையான அர்த்தம் என்பதை தெளிவாக கேட்டுவிட்டு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்திற்கு யாரோ வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய நபருக்கு இந்த பெயர், ஏனென்றால் இன்றைக்கு ஷாகுல் ஹமீத் என்கிற பெயர் நிறைய உலமாக்களுக்கு கூட இருக்கிறது. எனவே அந்த பெயரை இது ஒரு ஹஸரத்துடைய பெயர், எனவே என்னுடைய குழந்தைக்கு நான் வைக்கிறேன் என்று சொல்லி கூட வைக்க வேண்டாம். ஏனென்றால் தவறான ஒரு அர்த்தம், அல்லாஹ்வுடைய தன்மையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அர்த்தம். அடுத்ததாக குழந்தை வெளியே வந்த பிறகு, பெயர் வைத்து முடித்த பிறகு ஹகீகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகிய வழிமுறை. உண்மையில் நம்முடைய பகுதியில் மற்ற எல்லா ஊர்களையும் விட வெளிப்படையாகவே சொல்கிறேன், நான் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊரில் கூட ஹகீகாவிலே இவ்வளவு ஒரு விழிப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் நம்முடைய பகுதிகளில் பிறந்த குழந்தைக்கு ஹகீகா தருவதில் அதிக ஆர்வமோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உண்மையில் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதிலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தை இங்கே நாம் தவற விட்டுவிட்டோம். ஹகீகா தருகிறோம், ஆனால் அந்த ஹகீகாவிலே 7ஆம் நாள் தருவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகிய சுன்னத். நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு விருந்து ஏற்பாடு செய்து தரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வரும், அந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து இந்த ஹகீகாவையும் விருந்தோடு விருந்தாக சேர்த்து நாம் தந்து விடலாம் என்று ஒரு சிலருடைய வளமை. ஒரு சிலருடைய வளமை என்னவென்று சொன்னால், ஒரு வருடம் கழித்து பிறந்த நாள் கொண்டாட்டம். மார்க்கத்தில் அறவே இதற்கு அனுமதி இல்லை. அந்த ஒரு வருடம் பூர்த்தியான பிறகு அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது அந்த ஹகீகாவையும் சேர்த்து அந்த விருந்தோடு விருந்தாக நாம் தந்துவிடலாம். இன்னொரு சிலருடைய வளமை என்னவென்று சொன்னால், 40 குழந்தை பிறந்து 40ஆம் நாள் ஹகீகாவை தந்துவிடலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. ஒரு காரியத்தை நம்முடைய இஷ்டத்திற்கு நம்முடைய விருப்பத்திற்கு நாம் செய்ய முடியாது. அப்படி செய்வது ஒரு முஸ்லிமுடைய செயல் கிடையாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அதிலே என்ன என்பதை இங்கே நாம் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், 7ஆம் நாள் அழகிய முறையில் ஒரு பெயரை வைத்து அந்த குழந்தைக்கு ஆணாக இருந்தால் 2 ஆடுகளையும், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆட்டையும் அந்த குழந்தையினுடைய அதாவது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை சுன்னத்தான முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை வளர்ப்புடைய விஷயத்தில் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அந்த குழந்தைக்கு எவ்வாறு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய விஷயத்திலும் சரி, அடுத்தடுத்து அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதையும் இனி வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா குழந்தை வளர்ப்பிலே நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை முழுமையாக பேணி அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கி தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.